சிந்துபைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி காயத்ரி வந்து பைரவி கிட்ட பேச வராங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி செலியன் வந்து எனக்கு கால் பண்ணி அவங்கள கடத்தினவரை வந்து செலியன் வந்து பார்த்தாராம். ஆனால் அவங்கள பிடிக்கிறதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிட்டாங்களாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா பைரவி கிட்ட காயத்ரி வந்து சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் இவங்க 2 பேருக்கும் தெரியாமல் வந்து மகா வந்து ஒட்டி கேட்டுட்ருக்காங்க. என்னது செலியன் வந்து கடத்தினவனா பார்த்துட்டானா? ஐயோ என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மகா ஒரு சைடு பயந்துட்டுருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா காயத்ரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு செலியனை நினச்சி ரொம்ப பயமாக இருக்குது. செலியன் வந்து இன்னமும் என்னை மறக்காமல் என்னையே நினச்சிட்ருக்காரு. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நான் உயிரோடே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பைரவி வந்து காயத்ரிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் செலியனை யார் கடத்தினாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவாக எடுக்கலான்னு சொல்லிட்டு காயத்ரிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மகா பார்த்திங்க அப்படின்னா, என் தம்பி கட்டின தாலியை அறுத்துட்டு நீ செலியனை கட்டி வச்சிருவியா? நீ இந்த வீட்டில் இருந்தால் தானே இதை பண்ணுவேன். இந்த வீட்டை விட்டு ஒன்றை துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவியை வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.